கங்காபுரின்னு ஒரு நாட்டுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய காடு இருந்துச்சு. அந்த காட்டில் சாது ரிஷி அப்படின்னு சொல்லி ஒரு முனிவர் இருந்தார். ஊர் மக்களுக்கெல்லாம் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அவர்கிட்ட போய் ஏதாவது கேட்பாங்க, வேண்டிப்பாங்க, எங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு. அவரும் நல்லா தான் ஏதாவது சொல்லி அனுப்புவார். எல்லாம் சரியாயிடும், இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு ஏதாவது அட்வைஸ் பண்ணி அனுப்புவார். அதனால் அந்த ஊர் மக்களுக்கெல்லாம் அந்த சாது ரிஷியை ரொம்ப பிடிக்கும். அந்த காட்டில் பார்த்தா ஒரு நாளைக்கு அவர் பூஜையெல்லாம் பண்ணுறதுக்காக ஒரு நதியில் போய் குளிச்சுக்கிட்டு இருக்கார். ரிவரில் குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு குட்டி மான் ஒன்று தண்ணி குடிக்க வருது. வந்துட்டு அந்த மான் இவரை பார்த்த உடனே இவர்கிட்ட சொல்லுது, இதை மாதிரி இந்த காட்டில் ஒரு பொல்லாத சிங்கம் இருக்குது. அந்த சிங்கம் அதோட கூட்டத்தில் ஒரு 5-6 சிங்கத்தை சேர்த்துக்கிட்டு எங்களோட மான் இனத்தை ஃபுல்லாக வேட்டையாடி எல்லாத்தையும் சாப்பிட்ருச்சு. இந்த காட்டிலேயே இப்போ மிஞ்சி இருக்கிற ஒரே ஒரு மான் நான் தான். அந்த சிங்கம் என்னையும் சாப்பிட்றதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. அதனால் எப்படியாவது நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அந்த குட்டி மான் அந்த ரிஷிக்கிட்ட சொல்லுச்சு. அவரும் என்ன பண்ணார், சரி நீ என்னோட ஆசிரமத்திலேயே இருந்துரு அப்படின்னு சொல்லி அந்த மான்குட்டியை அவரோட ஆசிரமத்திலேயே அவர் வளர்க்க ஆரம்பித்தார். அப்படி கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் இந்த கங்காபுரி நாட்டோட ராஜா இருக்கான்ல, அவன் பேர் கங்காதரன். அவன் அங்கே வந்தான் அந்த ஆசிரமத்துக்கு. வந்துட்டு அந்த முனிவரை வணங்கி, நான் உங்கள்கிட்ட ஒரு அட்வைஸ் கேட்குறதுக்காக வந்திருக்கிறேன். இது மாதிரி நம்ம நாட்டுக்கு பக்கத்தில் சங்காபுரின்னு ஒரு சின்ன நாடு இருக்குது. நம்ம நாட்டிலேருந்து மலையை தாண்டி அந்த பக்கம் போகணுன்னா நம்ம சங்காபுரி வழியாக தான் போகணும். மலையை தாண்டி அந்த பக்கத்தில் இருக்கிற நாட்டில் தான் நமக்கு நிறையா வியாபாரம்லாம் இருக்குது. அதனால நம்ம ஊர் வியாபாரிகள்லாம் அந்த சங்காபுரி நாட்டை தாண்டி தான் அந்த பக்கத்து நாட்டுக்கு போகிற மாதிரி ஆகுது. ஆனால் அந்த சங்காபுரி நாட்டோட ராஜா நம்ம நாட்டிலேருந்து யார் அவங்க நாட்டை தாண்டி போனாலும் அவங்கள்ட்ட நிறையா வரி கேட்குறாங்க. நம்ம வியாபாரிகளெல்லாம் அவங்களோட வீரர்கள்லாம் பிடிச்சி ஒரு 100-150 பேரை அங்கே ஜெயிலையும் போட்டு வச்சுருக்காங்க. நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், அவர் கேட்க மாட்டேங்கிறாரு. எங்கள் ஊரை தாண்டி போகணுன்னா நான் கேட்குற பணத்தை கொடுத்தா தான் நீ தாண்டி போக முடியும், இல்லைன்னா நீ தாண்டி போக முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு தான் என்ன பண்ணலான்னு கேட்குறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார். உடனே இந்த முனிவர் சொன்னார், நீ சங்காபுரி மேலே படையெடுத்து போய் சங்காபுரி நாட்டையும் நீ பிடிச்சின்ட்ரு. ஏன்னா அந்த நாட்டிலையும் அந்த ராஜா சரியில்லை அப்படின்னு சொல்லி நிறையா பேர் எங்கிட்ட சொல்லியிருக்காங்க. குடிமக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்களாம், நிறையா வரி போடுறாராம். அதனால் அந்த நாடும் சரியில்லைன்னு சொல்லி அந்த குடிமக்கள்லாம் எங்கிட்ட சொல்கிறாங்க. அதனால் நீ தைரியமாக படையெடுத்து போய் அந்த சங்காபுரி நாட்டையும் நீயே பிடிச்சிட்ரு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ பார்த்தா இந்த கங்காதரனோட சின்ன பொண்ணு, அது பேர் சாந்தினி. அந்த பொண்ணு அந்த இதுக்கு வந்திருக்கு, காட்டுக்கு வந்திருக்கு இந்த முனிவரை பார்க்குறதுக்கு, ஆசிரமத்துக்கு. அந்த பொண்ணு அந்த மான்குட்டியை பார்த்துருச்சு. பார்த்த உடனே கிடுகிடுன்னு அவங்க அப்பா காதில் போய் என்னவோ சொல்லிச்சு. சொன்ன உடனே அந்த ராஜா இந்த சாது ரிஷிகிட்ட கேட்டார், அப்புறம் உங்கள்கிட்ட இன்னொரு சின்ன விஷயம் ஒன்று கேட்கணும். இது என்னோட பொண்ணு சாந்தினி, இவ அரண்மனையில் இந்த மான்குட்டியை வச்சு வளர்க்கணும்னு சொல்லி இந்த மான்குட்டியை உங்கள்கிட்டேருந்து கேட்குறா அப்படின்னு அந்த ராஜா அந்த ரிஷிகிட்ட சொன்னார். சொன்ன உடனே அவரும், அப்படியா, உனக்கு இந்த மான்குட்டி வேணுமா, நீ ஜாக்கிரதையாக பார்த்துப்பியா, அதை பத்திரமா பார்த்துக்குவியா, ஏன்னா சிங்கத்துட்டேருந்து தப்பிச்சது இங்கே வந்திருக்கு, நீ ஜாக்கிரதையாக பார்த்துப்பேனா நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொன்னார். உடனே அந்த சாந்தினியும், நான் கண்டிப்பாக ஜாக்கிரதையாக பார்த்துக்குவேன் அப்படின்னுச்சு. சரின்னு இந்த குட்டி மான்குட்டியை பார்த்தாரு. அதுவும் நான் போகிறேங்கிற மாதிரி தலையாட்டுச்சு. சரின்னா அந்த மான்குட்டியை என்ன பண்ணார், அவர் இந்த சாந்தினிகிட்ட கொடுத்துட்டார். கொடுத்த உடனே அந்த பொண்ணுக்கு பயங்கர சந்தோஷமாயிடுச்சு. அந்த மான்குட்டியை தூக்கி வச்சுட்டு இங்கே ஓடுது அங்கே ஓடுது, அவ்வளோ அழகாக அந்த மான்குட்டியை பார்த்துக்குச்சு. ராஜா இந்த முனிவருக்கு ரொம்ப நன்றி சொல்லிவிட்டு என்ன பண்ணார், நேராக அரண்மனைக்கு திரும்ப வந்தார். வந்தால் இந்த இளவரசி சாந்தினி இருக்குல்ல, அந்த பொண்ணு அந்த மான்குட்டியோடையே பொழுதன்னைக்கும் விளையாடிக்கிட்டு இருக்கு. மான்குட்டிக்கு புல், கேரட்டு, பீட்ரூட் மாதிரி அதுக்கு என்னெல்லாம் பிடிக்குதோ அதெல்லாம் கொடுக்குது. அப்படியே அரண்மனையிலேயே அந்த மான்குட்டி இருக்க ஆரம்பிச்சிது.
ராஜா என்ன பண்ணார், அவரோட படை தளபதியை கூப்பிட்டார். அவர் பேர் மகாசேனன். அவரை கூப்பிட்டு நம்ம வந்து சங்காபுரி மேலே படையெடுக்க போகிறோம் அப்படிங்கிறத முதல்ல சங்காபுரி ராஜாவுக்கு சொல்லி அனுப்பிடு. இங்கே வந்து நம்மளோட படையெல்லாம் ரெடி பண்ணு, நம்ம வந்து நேராக போய் சங்காபுரி மேலே போர் தொடுத்து போய் சங்காபுரி நாட்டோட பிடிச்சிக்க போகிறோம் நாமளும் அப்படின்னு சொன்னார். உடனே மகாசேனனும் அப்படியே பண்ணுற ராஜா அப்படின்ட்டு என்ன பண்ணார், அடுத்த ஒரு மாதத்துக்கெல்லாம் பார்த்தா அந்த நாடு வந்து ரொம்ப பரபரப்பாயிடுச்சு. எல்லா இடத்துல இருக்கிற இரும்படிக்கிற கடையிலெல்லாம் பார்த்தா வேல் பண்ணுறாங்க, வாள் பண்ணுறாங்க. அப்புறம் வீரர்களுக்கெல்லாம் பயங்கரமாக போர் பயிற்சி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யானைப்படையை ரெடி பண்ணாங்க, குதிரைப்படையை ரெடி பண்ணாங்க. ஒரு போர் தொடுக்கிறதுக்கு வேண்டிய எல்லா வேலையும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா வேலையும் பண்ண ஆரம்பிச்சோடனே அப்பப்போ இந்த மகாசேனன் என்ன பண்ணுவான், அரண்மனைக்கு வந்து ராஜாட்ட வந்து சொல்லிட்டு போவான், இதெல்லாம் பண்ணியாச்சு, இப்போ நம்மக்கிட்ட வந்து 50,000 வேல் ரெடியாக இருக்குது, ஒரு 20,000 வாள் ரெடி பண்ணிட்டோம், எல்லா வீரர்களுக்கும் இப்போ வந்து வில் விடுறதுக்கெல்லாம் பயிற்சி கொடுத்தாச்சு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று சொல்கிறதுக்காக அவன் அரண்மனைக்கு வந்துக்கிட்டு இருந்தான். வந்த உடனே அப்படி வரும்போது பார்த்தா ஒரு தடவை வந்து அவன் அந்த மானை பார்த்துட்டான், இந்த சாந்தினி வளர்க்குற மானை. பார்த்த உடனே ஆஹா இந்த மான் ரொம்ப நல்லா இருக்கே, இந்த மானை மட்டும் நம்ம அடித்து சாப்பிட்டோம்னா எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு தோணுச்சு. உடனே எப்படியாவது மான் கறி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி அவனோட மைண்டில் போய் உட்காந்துக்குச்சு. உடனே அவன் என்ன பண்ணான், ராஜாக்கிட்ட வந்து எனக்கு இதை மாதிரி ஊருக்கு போகணும், ஒரு 2 நாள் எனக்கு லீவு வேணும் அப்படின்னு கேட்டு ஒரு 2 நாள் லீவை வாங்கிக்கிட்டு என்ன பண்ணான், குதிரை எடுத்துக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற காட்டுக்கு போனான். போய் காடு முழுக்க எங்கேயாவது ஒரு மான் கிடச்சிதுன்னா போகிறோம், அந்த மானை வேட்டையாடி கொண்டு வந்து அதை நல்லா சமைச்சு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 நாள் அந்த காடு முழுக்க சுற்றினான். ஒரு இடத்துலையும் மான் இல்லை. ஏன்னா அந்த மானில் தான் எல்லா மானையும் சிங்கம் அடித்து சாப்பிட்ருச்சு. மிச்சம் இருக்கிற ஒரு மான் தான் இப்போது சாந்தினிக்கிட்ட இருக்குது. அதனால் இவன் என்ன பண்ணான், 2 நாள் வந்து அந்த காட்டில் ஃபுல்லாக சுற்றிவிட்டு பெருங்கையோடு திரும்ப ஊருக்கு வந்தான். வந்துட்டு அவனுக்கு கீழே இருக்கிற சோல்ஜர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்கள்ட்டலாம் சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டான். இதை மாதிரி எனக்கு மான்கறி சாப்பிடணும் போல் இருக்குது, ஆனால் வந்து நானும் காட்டில் 2 நாள் அலைஞ்சு பார்த்துட்டேன், ஒரு மான் கூட கண்ணிலேயே படலை அப்படின்னு சொன்னான். அப்போ தான் அந்த வீரர்கள்லாம் சொன்னாங்க, உங்களுக்கு விஷயம் தெரியாதா தளபதி, காட்டில் இப்போ மானே கிடையாது, இருந்த மானெல்லாம் சிங்கம் அடித்து சாப்பிட்ருச்சு, மிச்சம் இருக்கிற ஒரு மான் தான் இப்போ நம்ம இளவரசி சாந்தினி வளர்த்துக்கிட்டு இருக்காங்க, அதை தவிர காட்டில் வந்து வேறு மானே கிடையாது அப்படின்னு அந்த வீரர்கள்லாம் சொன்னாங்க. உடனே இப்போ பார்த்தா மகாசேனனுக்கு வந்து எப்படியாவது மான்கறி திங்கணும் அப்படிங்கிற ஆசை வந்து இன்னும் ரொம்ப அதிகமாகிடுச்சு. சரி வேறு வழியே இல்லை, அந்த இளவரசி சாந்தினி வளர்த்துக்கிட்டு இருக்கிற மானை தான் அடித்து சாப்பிட்ணும் அப்படின்னு அவன் முடிவு பண்ணிட்டான். ஆனால் எப்படி அதை வந்து அடித்து சாப்பிட்றது, அந்த மானை போய் அடித்து சாப்பிட்டு அது எங்கேயா விஷயம் தெரிஞ்சதுன்னா ராஜா வந்து என்ன பண்ணுவார், ஜெயிலு தூக்கி போட்டுருவார் இவனை. அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தான். பார்த்துட்டு அதுக்குள்ளே பார்த்தா அந்த போர் தொடுக்கிற நாளும் வந்துருச்சு, இவங்கெல்லாம் கிளம்பணும், பௌர்ணமி அன்னைக்கு ராத்திரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி ராஜா சொல்லிட்டார். சொன்ன உடனே இவன் என்ன பண்ணான், மெதுவாக நாளைக்கு ராஜா கிட்ட போனான். போயிட்டு ராஜா அந்த மாதிரி நாளைக்கு ராத்திரி வந்து நம்ம எல்லோரும் இங்கேருந்து கிளம்பி போர் தொடுத்து போகிறோம். ஸோ அந்த சமயத்தில் நம்மளோட வீரர்களுக்கெல்லாம் வந்து நல்லா ஒரு விருந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இங்கேருந்து கிளம்புனோம் அப்படின்னா வீரர்கள்லாம் நல்லா உற்சாகமாக போர் புரிவாங்க. நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், இந்த வீரர்களுக்கெல்லாம் வந்து மான் கறி போடலான் இருக்கேன். மொத்தம் 100 மான் வேண்டியிருக்கும். நானும் இந்த காட்டில் அலைஞ்சி திரிஞ்சு எப்படியோ வேட்டையாடி 99 மானை ரெடி பண்ணிட்டேன். ஆனால் அது பத்தாது போல் இருக்குது, எனக்கு இன்னும் 1 மான் வேண்டியிருக்கு. வீரர்களுக்கெல்லாம் அந்த மான் கறியை போட்டோன்னா நல்லா சாப்பிட்டு அதுக்கப்புறமா போர் தொடுக்க போனாங்கன்னா நல்லா உற்சாகமாக சண்டை போட்டு ஈஸியாக சங்காபுரியை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னான். அதனால் நம்ம இளவரசி வளர்க்குறாங்கள்ல ஒரு மான், அதையும் நீங்கள் கொஞ்சம் கொடுத்து ஹெல்ப் பண்ணிங்கன்னா நான் வந்து அந்த 100 மானையும் அடித்து எல்லா வீரர்களுக்கும் ஒரு விருந்தை கொடுத்துட்டு நாம் நாளைக்கு ராத்திரி கிளம்புறதுக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே ராஜாவுக்கு வந்து ஐயோ என்னடா இந்த தளபதி இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரே கவலையாயிடுச்சு. இளவரசி வளர்க்குற மானை வந்து எப்படி நம்ம கொடுக்கறது அப்படின்ட்டு. சரி நாளைக்கு தானே சாயந்தரம் விருந்து கொடுக்க போகிறீங்க, நாளைக்கு சாயந்தரம் நானே மானோட வரேன், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி அந்த தளபதி அனுப்பி விட்டார். இளவரசிகிட்ட இப்போ போய் கேட்டோம் அப்படின்னா இளவரசி வந்து ரொம்ப கவலையாயிடுவாங்க. அதனால் நான் வந்து இளவரசிகிட்ட எப்படி பக்குவமாக சொல்லி அந்த மானை வாங்கிட்டு வர முடியும்னு பார்த்து நாளைக்கு சாயந்தரம் நானே வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டார்.
உடனே மகாசேனனுக்கு வந்து ரொம்ப திருப்தியாக போயிடுச்சு. அப்பாடா நாளைக்கு நைட்டு நம்ம மான் கறி சாப்பிட போகிறோம் அப்படின்ட்டு. உடனே அடுத்து நான் காலையில் என்ன பண்ணார், இந்த ராஜா வந்து இந்த மானை வேறு இப்படி கேட்டார், இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்ட்டு நேராக இந்த சாது ரிஷியை பார்க்குறதுக்காக அங்கே போனார். போயிட்டு அந்த ரிஷிகிட்ட சொன்னார், இந்த மாதிரி போருக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு, இப்போ வந்து தளபதி வந்து இதை மாதிரி எல்லா வீரர்களுக்கும் மான்கறி போடணும், சாப்பிட்டு தான் கிளம்பணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த சமயத்தில் போய் இது மாதிரி நான் வந்து மான் இல்லை அப்படின்னு சொன்னேன்னா தளபதி வந்து ஏதாவது குழப்பம் பண்ணுவார், அப்புறம் வீரர்களுக்குள்ளே பிரச்சனை ஆகிடுச்சுன்னா போரில் ப்ராப்ளம் ஆகிடும், அதனால் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னார். உடனே அந்த சாது ரிஷி சொன்னார், மன்னா நீங்கள் ஒன்று கவனிச்சிங்களா, அந்த தளபதி வந்து 99 மானை நான் வேட்டையாடி ரெடியாக வச்சுருக்கேன் அப்படிங்கிறாரு, 100வது மான் ஒன்று வேணும், 100 மானுக்கு ஒரு மான் தான் குறையுது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இந்த காட்டில் முதல்ல ஒரு மான் கூட கிடையாது, அவர் எப்படி 99 மானை வேட்டையாடினார் அப்படின்னு கேட்டார். உடனே ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், லாஜிக் எங்கேயோ இடிக்குதே அப்படின்னார் ராஜா. ஸோ அவர் வந்து மான் கறி சாப்பிட்ணுன்னு அவருக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது போல இருக்குது, அதனால் இதை மாதிரி உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு மானை வாங்கிறதுக்காக அவர் ஏதோ பொய் சொல்லியிருக்காரு, நீங்கள் வந்து நேராக ஒரு நல்ல வெள்ளை ஆடை வந்து கூட்டுக்கிட்டு அந்த விருந்து நடக்கிற இடத்துக்கு போங்க, அங்கே இருக்கிற சமயக்காரங்கள்ட்ட ஒரு வெள்ளை ஆடை கொடுங்க, கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு கரெக்டாக கைட் பண்ணுவாங்க, நீங்கள் போங்க அப்படின்னு சொன்னார். உடனே அந்த தளபதிக்கு வந்து நான் மானை கொடுக்கல வெள்ளாடை தான் கொடுத்துருக்கேங்கிறது தெரிஞ்சிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு ராஜா கேட்டார். இல்லை அது தெரியறதுக்கான சான்ஸ் இல்லை, நீங்கள் போங்க, தைரியமாக வெள்ளாட்டை கூட்டு போங்க அப்படின்னாரு. சரின்ட்டு ராஜா என்ன பண்ணார், அடுத்த நாளைக்கு ஒரு வெள்ளாடு ஒரு ஆடு மட்டும் எடுத்துக்கிட்டு நேராக அந்த விருந்து நடக்கிற இடத்துக்கு போனார். அங்கே போய் பார்த்தா தளபதி இல்லை, அவர் வீட்டுக்கு போயிருந்தார். இவர் நேராக சமையல் நடக்கிற இடத்துக்கு போனார். போயிட்டு ஏன்பா அந்த தளபதி வந்து ஒரு 99 மானை கொண்டாந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு கேட்டார். உடனே அங்கே இருக்கிற சமயக்காரங்கள்லாம் வந்து இல்லைங்களே, தளபதி வந்து மானெலாம் கொண்டு கொடுக்கலையே, ஒரு 99 வெள்ளாடு தான் கொண்டாந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. உடனே ராஜாவுக்கு நல்லா தெரிஞ்சிடுச்சு, சரி தளபதி தான் வந்து மான்கறி சாப்பிட்ணுங்கிற ஆசையில் அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு. இருந்தாலும் ராஜா வந்து அதெல்லாம் ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல. உடனே அங்கே இருக்கிற சமயக்காரங்களெல்லாம் கூப்பிட்டாரு, நான் ஒரு வெள்ளாடு கொண்டாந்துருக்கேன், இந்த வெள்ளாடையும் வந்து நீங்கள் அடித்து நல்ல கறி பண்ணி வைங்க விருந்துக்கு. ஆனால் தளபதி வந்து கேட்டால் ராஜா வந்து ஒரு மானை கொண்டாந்து கொடுத்தாரு, அந்த மானை மட்டும் நாங்கள் நல்லா சமைச்சு தனியாக வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். அவங்களும் சரின்ட்டாங்க. ராஜா வந்து அந்த வெள்ளாட்டை கொடுத்துட்டு நேராக கிளம்பி அரண்மனைக்கு வந்துட்டார். அந்த சமயக்காரங்க என்ன பண்ணாங்க, அந்த வெள்ளாட்டை அடித்து அதை வந்து மான் கறி மாதிரி நல்லா நிறையா மசாலாலாம் போட்டு அது என்ன கறிங்கிறதே கண்டுபிடிக்க முடியாத மாதிரிக்கு ரொம்ப அருமையாக சமைச்சு வச்சுருந்தாங்க. தளபதி கொஞ்சம் நேரம் கழித்து அங்கே வந்தார். வந்துட்டு இங்கே ராஜா வந்தாரா அப்படின்னு கேட்டார். உடனே இந்த சமயக்காரங்கள்லாம் ஆமாம் தளபதி, ராஜா வந்து ஒரு மானை கொண்டாந்தார், அந்த மானை மட்டும் நாங்கள் வந்து நல்லா அடித்து நல்லா சமைச்சு வச்சுருக்கோம், மசாலாலாம் போட்டு அதை தனியாக சமைச்சு வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னோம். உடனே நல்லது, நல்ல வேலை பண்ணீங்க, சரி நைட்டு இன்றைக்கி எல்லோரும் நம்ம சாப்பிட்றோம், விருந்து சாப்பிட்றோம், அதுக்கப்புறமா நம்மலாம் கிளம்பி போருக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த தளபதி சொல்லிட்டார். அன்றைக்கி ராத்திரி எல்லாருக்கும் எல்லா வீரர்களுக்கும் பார்த்தா இந்த வெள்ளாட்டை சமைச்சு வச்சுருந்தாங்கல்ல அதை பரிமாறினாங்க. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா இந்த தளபதியும் ராஜாவும் மட்டும் சாப்பிட்றதுக்கு உட்காந்தாங்க. அவங்களுக்கு வந்து இந்த ராஜா கொண்டாந்து கொடுத்துருந்தாரு ஒரு வெள்ளாடு, அந்த வெள்ளாடை நல்லா கொண்டாந்து இவங்க பரிமாறினாங்க. இந்த தளபதி என்ன நினச்சாரு, அது மான் நினச்சிக்கிட்டு அவர் வந்து நல்லா சாப்பிட்டாரு. ராஜா வந்து நாளைக்கு நான் போருக்கு போகணும், அதனால் வந்து கொஞ்சோண்டு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா வந்து கொஞ்சோண்டு சாப்பிட்டு எனக்கு போதும் அப்படின்ட்டாரு. ஆனால் இந்த தளபதி வந்து அப்பாடா மான்கறி அவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு எக்கச்சக்கமாக சாப்பிட்டாரு. சாப்பிட்டு முடித்த உடனே ராஜா சொன்னார், சரி நம்ம வந்து இன்றைக்கி ராத்திரியோட ராத்திரியாக கிளம்பிடுவோம், கிளம்புனா தான் காலையில் நம்ம சங்காபுரிக்கு போயிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வீரர்களையும் ரெடி பண்ணுங்க கிளம்பிடலாம் அப்படின்னாரு. உடனே தளபதியும் சரி ராஜா, எல்லா வீரர்களையும் இப்போயே ரெடி பண்ணிடுறேன், நம்ம வந்து ராத்திரி 10 மணிக்கு இங்கேருந்து கிளம்பிடலாம், அப்போ காலையில் 5 மணிக்குள்ளே நம்ம சங்காபுரிக்கு போயிடுவோம், காலையிலேருந்தே நாளைக்கு போகிற ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னாரு. சரின்ட்டு என்ன பண்ணாங்க, எல்லோரும் ராத்திரி 10 மணிக்கு கிளம்பிட்டாங்க. கிளம்பி படையை திரட்டிக்கிட்டு சங்காபுரிக்கு போனாங்க. போனால்
காலையில் 5-5:30 மணிக்கெல்லாம் அங்கே போயிட்டாங்க. இவங்களை எதிர்பார்த்து இருக்கிற மாதிரி சங்காபுரி வீரர்கள்லாம் ரெடியாக நின்றுட்டு இருந்தாங்க சண்டை போடுறதுக்கு. போன உடனே காலையில் 6 மணிக்கு சண்டை ஆரம்பிச்சிருச்சு. ஆரம்பித்தா இந்த கங்காபுரிகிட்ட தான் வந்து நிறையா சோல்ஜர்ஸ் இருந்தாங்க, நிறையா யானைப்படை குதிரைப்படையெல்லாம் இருந்துச்சு. அந்த சங்காபுரிகிட்ட ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. அதனால அவங்களால ரொம்ப நேரத்துக்கு தாக்கு பிடிக்க முடியல. ஆனால் இந்த தளபதி இருக்கார்ல, இந்த தளபதிக்கு பார்த்தா நைட்டு ஃபுல்லாக அந்த ஒரு முழு வெள்ளாடு கறியை அவர் சாப்பிட்ருக்காருல்ல, அதனால் அவருக்கு பயங்கரமான வயிற்று வலி வந்துருச்சு. அவரால் குதிரையில் உட்காரவே முடியல. அப்படி இருந்தாலும் கஷ்டப்பட்டு அவர் சண்டை போட்டார். அந்த சங்காபுரி நாட்டோட ராஜா இருக்கார்ல, அவர் பேர் சந்தனராஜன். அவர் வந்து பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இந்த மகாசேனனை அட்டாக் பண்ணுறதுக்கு வந்தார். மகாசேனனுக்கும் அந்த சந்தனராஜனுக்கும் பயங்கரமாக சண்டை நடந்துச்சு. குதிரை வேற அங்கே இங்கே குதிச்சுச்சா, இவரோட வயிற்றுவலி ரொம்ப அதிகமாகி இவர் என்ன பண்ணார், இந்த மகாசேனன் வந்து குதிரையிலேருந்து கீழே விழுந்துட்டார். கீழே விழுந்த உடனே இந்த சந்தனராஜன் என்ன பண்ணார், வேகமாக வந்து இந்த மகாசேனன் வயிற்றுல கத்தியால் குத்திட்டார். அதுக்குள்ளே பார்த்தா இந்த கங்காதரன் ராஜா இருக்கார்ல, அவர் வந்து அவங்க 2 பேருக்கும் குறுக்க வந்துட்டார். குறுக்க வந்து சந்தனராஜனோட சண்டை போட்டார். சந்தனராஜன் வந்து ஒரு பீரியடில் என்ன பண்ணார், இனிமேல் நம்மளால் தப்பிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு சரண்டர் ஆகிட்டார். ஏன்னா அவரோட வீரர்கள் எல்லாரையும் பிடிச்சிட்டாங்க. இங்கே வந்து கங்காதரனோட சுற்றி ஒரு 25 பேர் சேர்ந்துக்கிட்டு சந்தனராஜனை அட்டாக் பண்ணாங்க. அதனால் சந்தனராஜன் வந்து என்ன பண்ணார், இனிமேல் நம்மளால் சண்டை போட முடியாது அப்படின்னு சொல்லி அவர் சரண்டர் ஆகிட்டார். சரண்டர் ஆன உடனே இந்த கங்காதரன் என்ன பண்ணார், சந்தனராஜனை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிட்டார் அவரோட ஊருக்கு, கங்காபுரிக்கு கூப்பிட்டு வந்துட்டார். இந்த தளபதிக்கு பார்த்தா கத்தியால் வயிற்றில் குத்துனதில் என்னாச்சு, குடல் வந்து நல்லா கிழிஞ்சே போச்சு. அப்புறம் இந்த கங்காபுரி நாட்டில் இருக்கிற வைத்தியர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட இந்த மகாசேனனை வந்து ஒரு குதிரையில் வச்சு அங்கேருந்து கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி குடல் கிழிஞ்சு போச்சு இருக்குது அப்படின்னு சொல்லி வைத்தியர்கள்ட்ட கொண்டு விட்டோடனே வைத்தியர்கள்லாம் என்ன பண்ணாங்க, குடலெல்லாம் நல்லா தைச்சி அதுக்கு மருந்தெல்லாம் வச்சு கட்டினாங்க. கட்டிட்டு அந்த மகாசேனன்ட்ட சொல்லிட்டாங்க, இதை பாருங்கள், நீங்கள் வந்து என்னத்தையோ கண்ணா பின்னான்னு சாப்பிட்ருக்கீங்க, அது ஒழுங்காக வந்து ஜெரிமானமும் ஆகலை உங்களுக்கு, அதோடு இல்லாமல் குதிரையில் வேறு ரொம்ப தூரம் போயிருக்கீங்க, அதனால் குடல் வந்து ரொம்ப அடி வாங்கியிருக்கு, அதில் இவர் கத்தியால் வேறு குத்திருக்கார் குடலில், கிழிஞ்ச இடத்தெல்லாம் இப்போ மருந்து வச்சு நாங்கள் வந்து கட்டிட்டோம், அதனால் இன்னும் 1 வருஷத்துக்கு நீங்கள் வந்து சாலிடாக எதுவுமே சாப்பிடக்கூடாது, வெறும் கஞ்சி தான் உங்களுக்கு சாப்பாடு அப்படின்ட்டாங்க. இந்த மகாசேனன் வந்து ஐயையோ ஒரு மான்கறிக்கு ஆசைப்பட்டு கடைசியில் வந்து 1 வருஷத்துக்கு எதையுமே சாப்பிட முடியாமல் வெறும் கஞ்சியை சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சே அப்படின்னு நினச்சி ரொம்ப நொந்தே போயிட்டார். இந்த கங்காதரன் வந்து அந்த சந்தனராஜனை அரெஸ்ட் பண்ணி கொண்டாந்து போட்டார்ல, அதனால் சங்காபுரியும் கங்காபுரியும் ஒரே நாடாகிடுச்சு. ஒரே நாடான உடனே இந்த கங்காபுரியோட வியாபாரிகள்லாம் பார்த்தா எந்த விதமான வரியும் கொடுக்காம அவங்க மாட்டுக்கும் அந்த நாடு வழியாகவும் தாண்டி போயிட்டு இருந்தாங்க. இதுக்கு நடுவில் இன்னொன்று என்ன தெரியுமா ஆச்சு, அந்த சங்காபுரி அரண்மனையில் ஒரு 20 மான் இருந்துச்சு. அந்த 20 மானையும் இந்த கங்காதரன் வந்து கொண்டாந்து அந்த சாந்தினிகிட்ட கொடுத்துட்டாரு. இப்போ சாந்தினியோட தோற்றத்தில் பார்த்தா முழுக்க எக்கச்சக்க மான் இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க அப்புறம் அவங்கெல்லாம். நல்லா இருந்துச்சு அந்த கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காக, உங்கள் குழந்தைங்களுக்காக இன்னும் நிறைய நல்ல நல்ல கதைகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலோட தொடர்பில் இருங்க. நன்றி, வணக்கம்.